டவுட். காலேஜ் முடிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கோம். பேங்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து சுரேஷ் ஜாயின் பண்ணேன். லாஸ்ட் இயர் வந்து ஆர்ஆர்பி கிளாஸ் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து பிஓஆருக்கு வந்து கிரெடிட் ஆஃபீஸராக நான் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். ஆர்ஆர்பி கிளாஸ் பேட்ச் ஜாயின் பண்ண புதுசில் வந்து அப்போது ஃபஸ்ட்டு 2 ப்ரிலிம்ஸ் வந்து எனக்கு கிளியர் ஆகலை. ஃபஸ்ட் அப்போ தான் கிளாஸ் பேட்ச் முடிச்சு பண்ணதுனால ஆர்ஆர்பி கிளர்க்கு கொஞ்சம் நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து ஐபிபிஎஸ் கிளர்க்கு போகும்போது வந்து என்னாச்சு அப்படின்னா ஒரு 2 மார்க்ஸில் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து போச்சு. அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா ப்ரிலிம்ஸுமே வந்து நான் வந்து கிளியர் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம பேங்க் ஆஃப் இந்தியா நோட்டிஃபிகேஷன் வந்தது. அட்டன் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டவுட்டே ஃபஸ்ட்டு இருந்தது. ஏன்னா சென்டரே வந்து மதுரையில் இருந்தது. அவ்வளோ தூரம்னா எப்படி போக முடியும் அப்படிங்கிறது இருந்தது. அப்படி இருக்கும்போது நம்ம இன்ஸ்டியூட்டில் கண்டிப்பாக எப்பவுமே சொல்லுவாங்க, வர எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணியே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி தான் வந்து பேங்க் ஆஃப் இந்தியா போட்டது. சொல்லப்போனால் பேங்க் ஆஃப் இந்தியா எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறது வந்து இந்த ஜேர்னியே வந்து ஒரு அட்வென்ச்சர் ஜேர்னி மாதிரி தான் நான் சொல்லுவேன். சரி அப்படின்னு அப்ளை பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமும் இது அட்மிட் கார்டு வந்ததுக்கப்புறமும் போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு இதுவும் இருந்தது. சரி போகலாம் அப்படின்னோடனே சண்டே ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து அம்மா அப்பா வந்து சிக்கன் கடை தான் வச்சுருக்காங்க. ஸோ சண்டே அப்படிங்கும்போது அவங்க பிஸி ஆகிடுவாங்க. அப்போ கூட்டிகிட்டு போகிறதுக்கும் ஆள் இல்லை. அப்படிங்கிறப்ப வேண்டாமா அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. சரி போகலாம் அப்படின்ட்டு போனோம். போகும்போது வந்து இன்னொருத்தவங்க கார் வாங்கி அப்படி தான் போனோம். போகும்போது கரெக்டாக மதுரை ரீச் ஆயாச்சு. காலேஜுக்கு வந்து மெயின் ரோட்லேருந்து சர்வீஸ் ரோடு இறங்கும்போது என்னாச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆகிட்டு பின்னாடி வந்து ஒரு பைக்கில் வந்து அவங்க ட்ரிங்க் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஃபேமிலியோடு வந்து அவங்களே வந்து இண்டிகேட்டர் போட்டதை கவனிக்காமல் வந்து மோட்டிட்டாங்க. உடனே அந்த சைடில் இருந்து எல்லாருமே வந்து கூட்டிட்டாங்க. அப்படி காரில் வந்துங்கிறதுனால நாங்கள் தான் காருக்கு சொந்தக்காரங்கன்னு நினச்சிட்டு அவங்க நிறைய பேசினாங்க. அதில் ஒரு லேடிலாம் பயங்கரமாக திட்டினாங்க. அவங்க திட்டினதானோ என்னமோ தெரியல, இன்னைக்கு நான் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் இந்த எக்ஸாமு. அந்த நல்ல சீக்கிரமாக ரீச் ஆகிருந்தோம். அதனால் அவங்களெல்லாம் திருப்பி ஹாஸ்பிட்டலில் விட்டு அப்படிலாம் பண்ணி அந்த மைண்ட் செட்டில் தான் நான் போய் பேங்க் ஆஃப் இந்தியா எக்ஸாம் எழுதினேன். எனக்கு ஆஃப்டர்நூன் ஸ்லாட் தான் போட்டிருந்தாங்க. அந்த மைண்ட் செட்டில் தான் போய் நான் அட்டன் பண்ணேன் எக்ஸாமு. அட்டன் பண்ணாலுமே எனக்கு தெரிஞ்சது ஓரளவு நல்ல ஈஸியாக தான் இருந்தது. நான் வந்து இந்த மைண்ட் செட்டில் போனாலுமே வந்து கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுனால சரி ஓகே அப்படிங்கிறதுல வந்து எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ரிசல்ட் வர்றது அப்படி பார்த்துட்டு இருந்தோம். ரிசல்ட் வர்றதுக்கும் ரொம்ப டிலே ஆச்சு. ரிசல்ட்டும் அதுக்கப்புறம் வந்துடுச்சு. ரிசல்ட் வந்ததும் கிளியர் ஆகிடுச்சு. சரி அப்போ நெக்ஸ்ட் என்ன இன்டர்வியூ போகலாமா அப்படின்னோடனே ஃபஸ்ட் டைம் வந்து இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறனால உடனே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. கைடன்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஜிடிஏ கிளாஸும் வச்சாங்க. அதுக்கும் வந்து வந்தேன். அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி வந்து எக்ஸாம்ஸ் வர ஆரம்பிச்சிது. இங்கே வந்து கால் லெட்டர் வரல அப்படிங்கிறதுனால இந்த கிளாஸ் வந்து அப்படி கொஞ்சம் சைலண்ட் ஆச்சு. இந்த கேப்பில் ஆர்ஆர்பி கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சதுனால இப்போ மறுபடியும் இன்னொரு கன்ஃபியூஷன், போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கால் லெட்டர் வந்ததுக்கு அப்புறமும் சென்னை அப்படின்னோடனே சென்னையும் போகலாமா, அந்த டைம் தான் ஆர்ஆர்பி மெயின்ஸும் வந்தது, பிஓ மெயின்ஸ் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறது மறுபடியும் ஒரு கன்ஃபியூஷன். போகலாமா வேண்டாமா அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே சரி போக வேண்டாம், அவ்வளோ தூரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து அப்கமிங் எக்ஸாம்ஸ் வருதில்ல அப்படிங்கிறதுனால சரி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் நான் வந்து கிளாஸ்க்கு வரல. இங்கே வந்தவங்க நான் இத்தனை மார்க்கை அட்டன் பண்ணேன் அப்படிலாம் சொன்னாங்க. நான் வந்து மார்க்கே அட்டன் பண்ணலை. இங்கே வந்து அட்டன் பண்ணவே இல்லை. கடைசி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சரி இப்போ அட்டன் பண்ணுவோம், அட்லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாவது கிடைக்கும் அப்படிங்கிறதுல தான் போய் வந்து அட்டன் பண்ணது. அதுக்கும் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் இது பண்ணல. அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருந்தது கூடவே. கடைசி அங்கே போகும்போது தான் ஆன் த வே ட்ராவலில் தான் வந்து தெரிஞ்சவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி அப்படி கனெக்ட் ஆகி அப்படி கடைசி நிமிஷத்தில் தான் எனக்கு ஓபிசி சர்டிஃபிகேட்டும் வந்துச்சு. நான் வந்து அட்டன் பண்ண முடியுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினோட தான் இங்கேருந்து கிளம்பி போனது. ஸோ அங்கே வந்து எனக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே எங்கள் அண்ணா வந்து பண்ணி தந்தாங்க. டிக்கெட் புக் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து அவங்க தான் பண்ணி தந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போயிட்டு ஜிடியாச்சும் நான் அட்டன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் வந்து இந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணேன். எனக்குள்ள ஒரு இது என்னடா நம்ம வந்து ஒரு மார்க்கு கூட அட்டன் பண்ணலையே அப்படிங்கிற ஒரு
பயம் இருந்துட்டு தான் இருந்தது. பட் இருந்தாலும் என்ன ஏசப்பா இப்படி ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன், எப்படி இருக்க போதோ தெரியல அப்படின்ட்டு நினச்சிட்டு தான் போனேன். ஆனால் கண்டிப்பாக ஓரளவு அவங்க பேனல் மெம்பர்ஸும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. எனக்கு வந்து ஒன்று கோர் இல்லை பேங்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன் அவங்க கொடுக்கல. ரெண்டுமே கேட்டாங்க. எனக்கு வந்து பேங்கிங்கும் கேட்டாங்க, அதே மாதிரி மேக்ஸ் ரிலேட்டடாகவும் கேட்டாங்க. அதுவும் நல்லபடியாக பண்ணிவிட்டு வெளியில் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் வந்து சரி ஓகே நல்லா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுல கிளம்பலாம், எப்படி ஒரு வழியாக வந்து முடிச்சாச்சு கிளம்பலாம் அப்படின்னா அதுலேயும் ஒரு இது இருந்தது. பஸ்ஸு ஏறலாம் அப்படின்னு பஸ் ஏறியாச்சு. பஸ்ஸு பிரேக் டவுன். அவங்க தள்ளிட்டு தான் வந்தாங்க. இங்கே வந்து நைட்டு அங்கே கோயம்பேட்டில் இருந்தது, இங்கே அடுத்த நாள் வந்து மத்தியானம் 1 மணி தான் வந்து சேர்ந்தோம். அது மாதிரி இருந்தது. அப்படி வந்து பிஓஐ வந்து எக்ஸாம்ங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு அட்வென்ச்சராக தான் இருந்தது. அப்புறம் இதில் வந்து நம்ம அகாடமி வந்து நான் என்னோட ஜேர்னியில் வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான பார்ட் தான். ஸ்டார்டிங் வந்து நான் பேங்கிங் போகணும் அப்படிங்கிறது நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு கிளியரான ஐடியாவில் என்னெல்லாம் கேட்பாங்க, எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம அகாடமியில் நல்லாவே சொல்லி தந்தாங்க. அதுவும் இல்லாமல் கிளாஸ் பேட்ச் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா அதான் பேசிக்ஸ். அது வந்து நம்ம எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ அதை பொறுத்து தான் வந்து நெக்ஸ்ட் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கான ஐடியாலாம் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ கிளாஸ் பேட்ச் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து டெஸ்ட் பேட்ச், ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் போகும்போது வந்து அந்த ஷார்ட் டியூரேஷனுக்குள்ளே நம்மளால் எப்படி அந்த செலக்ட் பண்ணி கொஸ்டின் செலக்ட் பண்ணி எந்த கொஸ்டின்ஸ்லாம் அப்ரோச் பண்ண ஈஸியாக நம்மளால் ஹையர் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா சொல்லி தந்தாங்க. அப்புறம் மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இப்போ லாஸ்ட் இயர் தான் வந்து மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து கொண்டு வந்ததாக சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா இப்போது சிஏ வைவா செஷன்ஸ்லாம் வைக்கும்போது வந்து நம்ம எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து படித்து வச்சுக்கிறதுனால எக்ஸாம் வரும்போது அந்த டைமில் வந்து நம்மளை ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டு மற்ற செக்ஷன்ஸ்லேயும் நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதுவும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் கண்டிப்பாக ராஜா சார் பற்றி சொல்லியாகணும். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். கண்டிப்பாக இங்கே இருக்கிற எல்லா அச்சீவர்ஸ் பின்னாடியுமே சாரோட மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் கண்டிப்பாகவே இருந்திருக்கும். ஸோ அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் என்னோட பேரண்ட்ஸ், நான் வந்து சிங்கிள் சைல்டு தான். ரொம்ப பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் இல்லை. கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க. அவங்களால முடிஞ்சதுலேயும் வந்து முடியாத பட்சத்துலேயும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வந்து எப்போவுமே இந்த பெஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு பலனாக தான் இன்றைக்கி நான் வந்து அவங்கள பெருமைப்படுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். இனிமேலும் கண்டிப்பாக பெருமைப்படுத்துவேன். அப்பா வந்து நான் ஸ்கூல் காலேஜஸ்லலாம் நான் வந்து நிறையா ஸ்டடீஸ்க்கு ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன். பட் அப்பா வந்ததில்லை, அம்மா வந்திருப்பாங்க. ஆனால் அப்பா வந்து நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் நிறைய டைம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் இன்னைக்கு இங்கே வந்து நான் பேசுகிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்திருக்காங்க. ஸோ இந்த டே வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. இதை அமைச்சுக்கிட்ட சுரேஷ் ஐஎஸ் அகாடமிக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வித் சார் பர்மிஷன் அப்பா அம்மா. நாங்கள் எப்போவுமே பாப்பான்னு தான் கூப்பிடுவோம். சின்ன பிள்ளையிலேருந்து எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு சிக்கன் கடை தான் வச்சுருக்கோம் சின்னதாக. நம்ம சார் தெரியும், அவங்க தான் முதல்ல சுரேஷ் அக்கா முன்னாடியே இந்த இதில் வந்து வேலை பார்க்குறது தெரியும். பாப்பா படித்தோன்னா சரி இதுக்கு தான் அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை அவங்க மூலமாக தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுக்கு தம்பி தான் கூப்பிட்டு வளர்க்கலாம். இப்போ பெரிய லெவலில் இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். எங்கள் பாப்பாவுக்கும் இவ்வளோ நல்லா இது பண்ணி கொடுத்த சுரேஷ் அகாமி சார். ஒன்று சொல்லணும் சார் உங்கள்கிட்ட, இந்த இது யூடியூப் போடுறீங்கள அதில் நல்ல அழகாக நைட்டு கேட்கும்போது பாப்பா கேட்டுட்ருப்பான், நாங்கள் படுத்துருப்போம். அதில் அழகாக நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க.
இதுன்னா எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எப்படி போங்க, டென்ஷன் இல்லாமல் போங்க, இதெல்லாம் எதையும் ஓரி பண்ணிக்கிறாங்க, எந்த பிரச்சனைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஈஸியாக போய் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையில் எல்லாருக்குமே பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா எந்த இதுவுமே பிரச்சனை இல்லாமல் போகும்போது நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கிறோம். சரி, ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா அப்பா வந்து இப்போ கடைக்கு வர்றவங்க கிட்டலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப என் பொண்ணு இப்படி பாஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறது கேட்கும்போது அந்த சந்தோஷமே தனி ஃபீல் தான். ஸோ தேங்க்ஸ், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இங்கே இருந்த ஸ்டாஃப்ஸும் நல்லா அப்ரோச் பண்ணாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்தும் அவங்க வந்து நம்ம அகாடமியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி மற்றவங்களும் அது மூலமா சக்சீட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்து அந்த ஒரு மோட்டிவோட பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இங்கே வந்து என் கூட என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து படித்தாங்க, காலேஜ் மேட்ஸ். அவங்களும் இது மாதிரி ஸ்டேஜில் கூடிய சீக்கிரம் வந்து பேசணும்னு சொல்லி நான் வந்து அவங்களுக்கும் விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.